ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் லைஃபையே மாற்றலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என் வருமானம் செலவுக்கே பற்ற மாட்டேங்குது. ஏதாவது அடிஷ்னல் இன்கம் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என் ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒர்க் பண்ணி என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு ஸ்டூடெண்ட், என்னோடய ஃப்ரீ டைமில் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணி என் செலவை நானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. பணத்தை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமே இருக்குது. அதாவது பெரிய வீடு கட்டணும், ஒரு நல்ல கார் வாங்கணும், குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும், ஃபாரின் டூர் போகணும், பேங்க்கில் நிறைய பணம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்குது? மாத கடைசியான செலவுக்கு கூட பணம் இருக்கிறது இல்லை. அப்போ நம்மளால் ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். நம்ம லைஃபே பணம் தான். இப்போ உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது? முதல்ல உங்கள் வீடே பணம் இல்லாமல் வந்திருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபா, சேர், டிவி, கார்ட், பெட்டுன்னு எதுவுமே பணம் இல்லாமல் வந்திருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, சோப்பு, மொபைல், ட்ரெஸ்ஸு, வண்டின்னு எதுவுமே பணம் இல்லாமல் வந்திருக்காது. அண்ட் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்துக்குமே பணம் வேணும். இப்படி நம்மளை சுற்றி எல்லாமே பணம் தான். இதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஏன் படிக்க வைக்கிறாங்க? படித்தா நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், அதாவது பணம் கிடைக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு கூட பணம் சம்பாதிக்க தான். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம படிக்கிறதே பணம் சம்பாதிக்க தான், இல்லையா? அப்போ ஸ்கூல், காலேஜில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கணும்? பணம் சம்பாதிக்க என்னென்ன வழிங்க இருக்கோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கணும். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்கணும். ஆனால் இதில் எந்த ஒரு விஷயமும் ஸ்கூல், காலேஜில் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். அதாவது என்னென்ன பணம் சம்பாதிக்கிற வழிங்க இருக்கோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். பணம் சம்பாதிக்க என்னென்ன வழிங்க இருக்கோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், இல்லையா? எஸ். இப்போது பணம் சம்பாதிக்கிற எல்லா வழிகளுமே கிடைக்கிற ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னா www.tamil.money. tamilmoney.com இல்லை, tamil.money. இங்கே உங்களுக்கு மொத்தமாக 400க்கும் அதிகமான பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ தமிழ் மணி எப்படி உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க போகுதுன்னு பார்க்கலாம். தமிழ் மணி மொத்தம் 4 வழிகளில் உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க போகுது. அது என்னென்ன வழிங்கன்னு டீட்டெயில்டாக பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா தமிழ் மணிஸ் டைரக்ட் பார்ட் டைம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது தமிழ் மணி உங்களுக்கு வீட்டிலேருந்தே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு டைரெக்டாக 50க்கும் அதிகமான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக தமிழ் மணிக்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மணி நிறைய கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி அவங்க கொடுக்குற பார்ட் டைம் ஜாப்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. தமிழ் மணி மூலமாக சம்பாதிக்கிற செகண்ட் வழி என்னன்னா 52 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ். அதாவது தமிழ் மணி உங்களுக்கு வாரம் 1ன்னு 52 வாரத்துக்கு 52 ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸை சொல்லித்தர போகிறாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். அட போங்க, ஆன்லைன் ஜாப்னால ஏமாத்து வேலை தான் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மை அது இல்லை. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இது இந்து பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து மொத்தம் 1.5 கோடி பேர் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இவங்க ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி, வெப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஐடி இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த 1.5 கோடி பேர் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா உங்களாலையும் முடியும். தமிழ் மணி அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க? இங்கே பாருங்கள், இது ரேசர் பேல வந்து ஒரு ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற ஒருத்தர் ஆவரேஜாக வருஷம் 20 lakhs சம்பாதிக்கிறாரு. அதாவது மாதம் 1,66,000 சம்பாதிக்கிறாரு. நம்ம இவ்வளோ பண்ணணும் கூட இல்லை. நம்ம ஆன்லைன் ஜாப் பண்ணி மந்த்லி ஒரு 30,000 சம்பாதிச்சா கூட போதும். தமிழ் மணி மூலமாக சம்பாதிக்கிற தேர்ட் வழி என்னன்னா 350+ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் மணி மேக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்கள பார்க்குறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமாக சம்பாதிக்கிறவங்கள பார்க்குறோம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கிறவங்களையும் பார்க்குறோம். நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ் மணியில் இந்த மாதிரி விஷயங்களை சம்பாதிக்கிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களை சம்பாதிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 350க்கும் அதிகமான பார்ட் டைம் ஜாப்ஸ், மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் டியூஷன், ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங், பிஸ்னஸ், சுய தொழில்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ், ஏஜென்சி அண்ட் டீலர்ஷிப்னு நிறைய விஷயங்கள்ல உங்களை சம்பாதிக்க வைக்க போகிறாங்க. அண்ட் தென் நீங்கள் கேள்விப்படாத நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதுலேயும் நீங்கள் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணும்னா சீக்கிரமாகவே இந்த எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம். ஃபைனலாக தமிழ் மணி மூலமாக சம்பாதிக்கிற ஃபோர்த் வழி என்னன்னா தமிழ் மணிஸ் பாசிவ் இன்கம் ப்ரோக்ராம். தமிழ் மணியுடைய பாசிவ் இன்கம் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்த்துடலாம். பாசிவ் இன்கம்னா என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு அதை விட்டுருப்பீங்க. ஆனால் அந்த வேலைக்கு உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் லைஃப் லாங் வாடகை வந்துட்டே இருக்கும். அண்ட் பேங்க்கில் கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் எவ்ரி மந்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு லைஃப் லாங் இன்கம் வர்றது தான் பாசிவ் இன்கம். தமிழ் மணியும் உங்களுக்கு இதே மாதிரி லைஃப் லாங் இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகே,
தமிழ் மணினா என்ன, தமிழ் மணி உங்களை எப்படி சம்பாதிக்க வைக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கும் தமிழ் மணி கொடுக்குற எல்லாமே வேணும். அந்த தமிழ் மணி மூலமாக சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழ் மணி மூலமாக நீங்களும் சம்பாதிக்கணும்னா இந்த வீடியோவை யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தமிழ் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.